தமிழக அரசியல்ல இதுவரை ஏற்படாத குழப்ப சூழ்நிலை தற்பொழுது நிலவிட்டு வருது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக அரசியல் போர்க்களமாக மாறி வருகிறதே சொல்லலாம். மதிமுகவுல வைகோ ஒரு பக்கம், துரை வைகோ ஒரு பக்கம் என இரண்டணியாக நின்றுட்டு வராங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில ராமதாஸ் ஒரு பக்கம், அன்புமணி ஒரு பக்கம் என இரண்டு விதமாக களம் காண்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியில நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை இடையே ஒருவிதமான பனிப்போரானது நடைபெற்று வருது. இதற்கிடையே டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் தனிக்கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கூட்டத்துல செங்கோட்டையனும் சேர்ந்து இருக்காரு. ஆக மொத்தத்துல இது போன்ற நிலைமை நீடித்தால் திமுக மிக எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த கூத்துகளை எல்லாம் கேள்விப்பட்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார் என்பது திரைமறைவு செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தற்பொழுது சரியான முடிவு எடுக்கலனா அதிமுக மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியும் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு டெல்லி பாஜக அலற ஆரம்பிச்சிருக்கு. இதை தொடர்ந்துதான் இறுதிக்கட்ட முடிவை இப்போதே எடுத்து விடணும் அப்படின்னு தெளிவான முடிவுக்கு டெல்லி பாஜக மேலிடம் வந்திருக்கு. அந்த வகையில தான் எதுவெல்லாம் பிரச்சனை என ஆலோசிக்கப்பட்டு அமித்ஷாவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒத்துப்போகாத நிலையில தான் தற்பொழுது நிர்மலா சீதாராமன் புதிய பொறுப்பை ஏற்க இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரையில தற்பொழுது உள்ள சூழ்நிலையில அவர் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க இருக்காரு. அவர் எடுக்கும் முடிவுகள் அதிமுகவை தோல்வி பெற செய்யும் என பேசப்பட்டு வருது. இந்த நிலையில தான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமுமே இல்லை என உறுதியான நிலையில இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது வெற்றி படிக்கட்டுகள்ல ஏற ஆரம்பிச்சிருக்காரு. முதற்கட்டமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை மனம் திறந்து சொல்ல வேண்டும்னு கோரிக்கையாகவே இருந்துட்டு வருது. தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்த கூட்டணி ஆட்சி என்ற முடிவிலிருந்து சற்று மாறுவது என ஆலோசனையும் செஞ்சுட்டு வராரு.